நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஒவ்வொரு தடவையும் நீ ஊருக்கு வரும்போது ஏதாவது ஒண்ணு செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் அசத்துற. தாத்தாவோட உயிரை காப்பாத்தி எல்லாரோட மனசுலயும் எங்கேயோ வசந்த நிக்கிற. வீட்டுல எல்லாரும் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு உன் பேச்சுதான். ஒருவேளை இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போனேன்னா என்னை விட வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால அதை தாங்கிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க வந்ததுல இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் பழைய கார்த்திகை பார்த்து ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. தள்ளி நின்னு நானும் ரசிச்சுட்டு தான் இருந்தேன். எல்லாரும் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு அருமையான மாப்பிள்ளைய எப்படி பிடிச்சேன்னு என்னோட செலக்ஷனை பாராட்டிட்டு இருக்காங்க. என்னால சந்தோஷப்பட முடியல, பயமா இருக்கு. ஏன்னா நமக்குள்ள பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க என்னடானா உன்னை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அவங்களாம் உன்னை பாராட்டுறதும் புகழ்றதும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் காரணமான ஒருத்தன் என் கூட எப்பவும் இருப்பானான்னு எனக்கு கவலையா இருக்கு. என் கார்த்திக், நிஜமாவே நான் அவ்வளவு பெரிய மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிட்டேனா? அப்படி நான் தண்டிக்கணும்னு நினைச்சா கூட ஏதாவது ஒரு தண்டனை கொடு. இப்படி நீ அமைதியா இருக்கிறது, என்னை விட்டு தள்ளி நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மேல இருக்கிற கோவமும் வெறுப்பும் நிஜம்னா எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம்ல. இவ்ளோ பாசக்கார மருமகன்னு பேர் எடுத்துட்டு என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு தெரியல. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பாட்டி இவங்ககிட்ட எல்லாம் நான் நடிக்கல. உண்மையான அன்போட தான் நடந்துக்கிறேன். அதே சமயத்துல உன்னை பாக்குறப்ப எனக்கு புரியுது. எல்லார்கிட்டயும் உன்னால நார்மலா நடந்துக்க முடியுது, என்கிட்ட முடியல. அப்படிதானே? இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்புறம் இதை ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்? சொல்லு, என்ன உன்னால மன்னிக்க முடியல? நடந்ததை மறக்க முடியல? மறக்கவும் மாட்டேன் அதானே? சாரி ராஜி. ஒரு சமயத்துல யோசிச்சு பார்த்தா நடந்த எதுக்கும் நான் காரணம் இல்லைன்னு தான் தோணுது. அவங்க தலையெழுத்து, நடந்தது நடந்து போச்சு. யாரையும் குற்றம் சொல்லி எதுவும் ஆக போறதில்ல. இன்னொரு சமயம் யோசிச்சு பார்த்தா அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை நான் பண்ணாம இருந்திருந்தா சூசன்ற ஒரு ஆள் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நான் தான் அவங்கள கொண்டுட்டணும்னு தோணுது. என் மேலே எனக்கு கோவம் வருது. அந்த கோவத்தில் நான் உன் மேலே காட்டிடுறேன். எனக்கு நல்லா தெரியுது நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன், காயப்படுத்துறேன்னு. உன்கிட்ட கோச்சிக்கிற ஒவ்வொரு சமயமும் நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதே அளவுக்கு நானும் காயப்படுறேன். நான் நேசிக்கிற பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கே என் மேலே வெறுப்பாக இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராஜி. சூசனோட டெத்தை நான் கூட இருந்து பார்த்துட்டு இன்னும் என்னால் அதுலேருந்து வெளிவர முடியல. மனசுக்குள்ளே இன்னும் அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் சின்சியராக ஐம் ட்ரைங். எப்படியாச்சும் இதெல்லாம் சரி பண்ணிடணும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐம் சாரி. நீ தெளிவா என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்ட. எனக்கு தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதை தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்? உன் மனசு மாறட்டும், நான் வெயிட் பண்றேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கார்த்திக், என் மேலன்னு இல்ல, யார் மேலையும் இவ்வளவு வெறுப்பையும் கோவத்தையும் வளர்த்துக்காத. அது அவங்களோட சேர்த்து உன்னையும் அழிச்சிடும். எங்கேயாவது நான் உனக்கு உதவி பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லு. உதவிங்கிறது உன் கூட இருக்கிறது மட்டும் இல்ல, உன்னை விட்டு தள்ளி இருக்கிறதா இருந்தாலும் அதை நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்.
நடுவுல நடந்த கசப்பான விஷயங்களை மட்டும் யோசிக்காத கார்த்திக். ஒரு வாழ்க்கை மொத்தத்துக்கும் தேவையான காதல நம்ம பார்த்த கொஞ்ச நாள்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நமக்குள்ள எவ்வளவோ இனிமையான விஷயங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த அன்புக்கும் காதலுக்கும் முன்னாடி உன்னோட கோவம் நியாயமே இல்லைன்னு உனக்கே தெரியும். எனிவே தேங்க்ஸ். இந்த வீட்டோட சந்தோஷத்தை காப்பாத்தி கொடுத்ததுக்கு. அதே மாதிரி என்னோட சந்தோஷத்தையும் நீ திருப்பி கொடுப்பேன்னு நான் காத்துட்டு இருப்பேன். ஓகே பாய். மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள, ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம் மாமா, இன்னைக்கு நைட்டு 8:45க்கு ட்ரெயின். சரிங்க மாப்பிள்ள. என்ன மாமா, என்கிட்ட எதனா பேசணுமா? ஆமாம் மாப்பிள்ள, ஆனால் அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. என்கிட்ட என்ன மாமா, சொல்லுங்க. இல்லை மாப்பிள்ள, நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையான ஆள். உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு 4 விஷயமும் தெரியும். நிச்சயமா உங்க மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த கழுத ராஜி தான் அதை பண்ணிருக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கும் ராஜிக்கும் ஏதோ மனஸ்தாபம் எனக்கு தெரியும். இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கிறது பெத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இல்ல மாமா, எங்களுக்குள்ள அப்படியெல்லாம் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நீங்க நிச்சயமா காரணமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ராஜி கழுதை தான் ஏதாவது பண்ணிருப்பா. மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தெரியாம வளர்த்ததுனால அவளுக்கு சில விஷயங்கள் புரியல மாப்பிள்ள. ஆனா நீங்க நல்லா படிச்சவரு, நீங்க தான் அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். மாப்பிள்ள, ராஜி பண்ணது தப்பா இருந்தாலும் அவளுக்கே நேரம் புரிஞ்சிருக்கும். அவ கொஞ்சம் புடிவாதம் பிடிச்சவ, அதான் கொஞ்சம் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கூச்சப்படுறாளோ என்னமோ. அவ என்னதான் பண்ணியிருந்தாலும் என் பொண்ணு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் மாப்பிள்ள. என்ன மாமா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்றீங்க? இல்ல மாப்பிள்ள, என்னதான் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுன்னு வந்து அதை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டா கூட பெத்தவங்க அந்த விஷயத்தை கேள்விப்படும் போது என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு பயம் இருக்கும்ல. அதான் மாமா, அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. அதான் அமைதியா நின்று பேசிட்டு இருக்கேன். நான் படிப்பறிவு இல்லாதவன் தான், முரடம் தான், முன்கோபி தான். ஆனா என் பொண்ணு மேல கண்ணு மூணு தெரியாம பாசத்தை வச்சிருக்கேன். அதான் சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பதட்டமா இருக்கு. அவளை கொஞ்சம் நல்லபடியா பாத்துங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. மாப்பிள்ள, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்பெல்லாம் புதுசா குடிக்கிறீங்கன்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள. ஆனா நான் நம்பல. என் மாப்பிள்ள தங்கமான மனுஷன், அவருக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். மாப்பிள்ள, அப்படியே அவங்க சொன்னது உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா திருவிழா விசேஷம்னா நானும் கொஞ்சம் குடிக்கிறவன் தான். அந்த மாதிரி அப்பப்ப இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா பழக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை தான். நீங்க அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பொதுவா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடும். ராஜி வேற வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வாங்க மாப்பிள்ள, போலாம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்க ஆண்டி. ஒரு கால் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்லப்பா, பக்கத்துல இன்சூரன்ஸ் ஆபீஸ் வரைக்கும் வந்தேன். அப்படியே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். சரி, என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேண்டாம்ப்பா, இன்னைக்கு ஃபாஸ்டிங். சொல்லுங்க ஆண்டி, எதுனா முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்லப்பா, நான் இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போக போறேன். எனக்கு நீங்க வேற யாருப்பா இருக்காங்க? அதான்
ஊரோட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த ஊருக்காண்டி? பெங்களூர்ல என் சிஸ்டர் இருக்கா. கடைசி காலத்தை அவ கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு பாக்குறேன். அவ கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுது. கரெக்ட் தான் ஆண்டி. ஆனால் ரொம்ப வருஷமாக வாழ்ந்த ஊரை விட்டு போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நாங்களாம் இங்கே இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஆண்டி போகணும்? வேற எதனா ப்ராப்ளமா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. என்னால யாருக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. அதுக்கே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். கேட்டாலும் உதவி கிடைக்காத இந்த காலத்துல கேட்காமலேயே எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்பப்பா. நான் இப்ப ஊருக்கு போறதுக்கு முக்கிய காரணமே சூசன் தான். நான் என் மக மேல வச்ச அன்பை விட அவ என் மேல காட்டின அன்புதான் அதிகம். இப்பவும் சூசன் என் கூட இருக்கிற மாதிரியே தோணுது. என்னால அவளை மறக்கவே முடியல. வீட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் அவ நினைவாவே இருக்கு. அவ யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவளோட ஞாபகம் எனக்கு அடிக்கடி வருது. நான் ஊரை விட்டு போறதுக்கு இதுதான்ப்பா முக்கியமான காரணம். புது இடம், புது ஆளுங்களை பார்த்தா மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அதான். சூசன் யாருக்காக வாழனாலும் உங்களுக்காக வாழ்ந்திருக்கலாம். இப்படி ஒரு அன்பான அம்மாவை அவங்க மிஸ் பண்ணியிருக்க கூடாது. இல்லப்பா, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். என் கையில பத்திரமா வச்சு பார்த்துக்க வேண்டிய பொக்கிஷத்தை நான் தான் அநியாயமா தொலைச்சிட்டேன். பெத்த மகளோட மரணத்தை பார்க்கிற கொடுமையான நிலைமை உலகத்துல வேற எந்த தாய்க்கும் வரக்கூடாது. அழாதீங்க ஆண்டி. சூசனோட பிரிவு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு என்னால் உணர முடியுது. ஆனால் அதை நினச்சி அலறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமே தான் நீங்கள் தைரியமாக இருக்கணும். கவலைப்பட்டு உங்கள் ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க. ஆண்டி, ஒரு நிமிஷம். ம். வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. நீ கார்த்திகோட மிஸ்ஸஸ் தானே? ஆமா, என் பேர் ராஜி. தெரியும். என் பொண்ணு உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. உனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல கணவரை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. கார்த்திக் தங்கமான பையன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏமா அழற? நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும். சொல்லுமா. ஒரு பிரசன்டேஷன் விஷயமா சூசன் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. கார்த்திக் தவிர எங்க டீம்ல இருந்த யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டோம். ஆனா கார்த்திக் மட்டும் ப்ராஜெக்டுக்காக நைட் எல்லாம் கண்விழிச்சு வேலை பார்த்தோம். பிரசன்டேஷனுக்கு முத நாள் அவன் ரொம்ப டயர்டா இருந்தான். காலையில அவன் ரொம்ப ஏர்லியா எந்திரிக்க அலாரம் செட் பண்ணி வச்சிருந்தான். அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் அலாரம் டைமை மாத்தி வச்சேன். அதனால கார்த்திக் மறுநாள் பிரசன்டேஷன் அட்டென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கார்த்திக் டைமுக்கு போகாததுனால சூசனால பிரசன்டேஷனை சரியா பண்ண முடியல. அதனால ப்ராஜெக்ட் கை நழுவியே போயிடுச்சு. இதனால மனசுடைஞ்சு போய் சூசன் தற்கொலைக்க முயற்சி பண்ணாங்க. சூசனோட இந்த முடிவுக்கு நான் தான் காரணம்னு கார்த்திக் என் மேல பழி சொல்றான். நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னா அதுக்கு சூசன் உயிரோட திரும்ப வரணும். அப்படி வரலனா நம்மளோட கடைசி நாளே அதுவாக தான் இருக்கும். போய் சாமி கிட்ட வேண்டிக்க சூசன் பொழைக்கணும்னு. இல்லை இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் நீயும் நானும் சேர முடியாது. நீங்களே சொல்லுங்க, சூசன் இறந்ததுக்கு நான் எந்த விதத்துல காரணம்? அழாதம்மா. இதுல உன்னோட தவறு ஒண்ணும் இல்ல. அவளோட கெட்ட நேரம். அவ போய் சேர்ந்துட்டா. அதுக்கு எப்படி நீ பொறுப்பாக முடியும்? என் மகளோட முடிவுக்கு என் மகளே தான் காரணம். நீ ஏமா அழற? உன்னை யாரோ நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. இதுல உன்னோட தவறு எதுவுமே இல்லம்மா. இது கண்டிப்பா கார்த்திக்குக்கே தெரிஞ்சிருக்கணுமே. இதனால ஏன் உங்களுக்குள்ள பிரச்சனை? நான் வேணும்னா இத பத்தி கார்த்திக் கிட்ட பேசவா? வேணாமா, சொன்னா கோவப்படுவாரு.
நான் உங்ககிட்ட பேசினது கூட அவர்கிட்ட சொல்ல வேணாம். ம். என்ன? ஒண்ணும் இல்ல, காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன். சரி, நீ போ. கார்த்திக், என் வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது சூசனோட ஷெல்ஃப்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு. அவ உனக்கு தான் எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கார்த்திக், சூசனோட மறைவுக்கு யாரும் காரணம் இல்ல. சூசன் சின்ன குழந்தையும் இல்ல. அவளுக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாமே தெரியும். அவளை யாரும் இந்த முடிவெடுக்க தூண்டி இருக்க வாய்ப்பே இல்ல. அதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல. அவளோட அந்த முடிவை வச்சு உங்க லைஃப்ல எந்த குழப்பமும் வரக்கூடாது. ஆண்டி, ராஜி உங்ககிட்ட எதனா சொன்னாலா? ம்ஹும். ராஜி! இல்லப்பா, அவங்க எதுவும் சொல்லல. என் மனசுல தோணுச்சு, அதத்தான் சொன்னேன். தேவையில்லாம சூசனோட முடிவை வச்சு உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. நீங்க 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாம நிறைய குழந்தைங்களோட நல்லபடியா வாழணும். சரிப்பா, நான் வரட்டுமா? சரிங்க டி. வரேம்மா. அவங்ககிட்ட எதனா சொன்னியா? ம்ஹும். நான் எதுவும் சொல்லல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி! ஆ? என் ரூம்ல ஃபேன் ஓடல. ஃபேன் ஓடலன்னா என்ன? ஏசி போட்டுக்கோ. ஏசியும் ரிப்பேரு. ஏய், ஏசில ஒன்றும் ரிப்பேர் இல்லையே. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏசி போட்டா ரொம்ப குளிரும். போர்வை போத்திக்கோ. ஊர்வ போத்துனா ரொம்ப புழுக்கமா இருக்குமே. சரி, அதுக்கு இல்ல, நானும் உங்க கூட படுத்துக்கலாமேன்னு. அப்ப நான் எங்க படுக்கிறது? என் பக்கத்துல படுத்துக்கோ. புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிச்சு? நீ எதுக்கு பிட்டு போடுறன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா? உத வேணுமா உனக்கு? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே இதெல்லாம் நடக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்ல. நீ எனக்கு என்ன சொன்ன? நம்ம வீட்ல நம்மள எப்ப ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் இதெல்லாம்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். அன்னைக்கு நான் தானே சொன்னேன். இன்னைக்கும் நான் தானே சொல்றேன். அதெல்லாம் முடியாது. சொன்னது சொன்னதுதான். சரி, ஓகே. அன்னைக்கு நான் சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். ஆனா நம்ம ஒரே ரூம்ல படுக்கூடாதுன்னு சொல்லியே. நீ அந்த பக்கம் படு, நான் இந்த பக்கம் படுக்கிறேன். பக்கத்துல படுக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. தப்பில்லதான். ஆனா தூக்கத்துல உன் கை என் மேல படும். உன் கால் கட்ட விரல் என் கால் விரல நோண்டும். அப்ப என்ன பண்றது? அது தூக்கத்துல அப்படி இப்படி படுந்தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் செல்லம். நீ உன் ரூம்ல படு, நான் என் ரூம்ல படுத்துக்கிறேன். ஒரே வீட்ல ஏன் ஒரு ரூம் ஏன் ரூம்னு பிரிச்சு பேசுற? எல்லாம் ஒரே ரூம் தானே. செல்லம், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. போங்க, போய் சமத்தா உங்க ரூம்ல தூங்குங்க. ப்ளீஸ் ராஜி, ஒரே ஒரு தடவை ராஜி. நோ வே. வா எந்திரி. ஏ ராஜி, போ. ஒரே தடவை. ராஜி, கதவு தொற ராஜி, ப்ளீஸ். என்ன என்னாச்சு? பயங்கரமா குளிருது ராஜி. என்னன்னே தெரியல. எனக்கு என்னமோ ஃபீவர் வர மாதிரி இருக்கு. தொட்டு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேப்லெட் போட்டுக்கோ, ஃபீவர் போயிடும். டேப்லெட்லாம் போட்டா ஃபீவர்லாம் போகாது ராஜி. அப்ப வேற எப்படி போகும்? இது ஏதோ மர்ம காய்ச்சல் நினைக்கிறேன். எந்த டேப்லெட்டுக்கும் கட்டுப்படாது. அப்ப வேற எதுக்கு கட்டுப்படும்? யாராவது கட்டி பிடிச்சா சரியா போயிடும்னு நினைக்கிறேன். கட்டி பிடிச்சா சரியா போகுமா? இது ரொம்ப விவகாரமான காய்ச்சலா இருக்கும் போல இருக்கே. ப்ளீஸ் ராஜி,
இந்த குளிர் காய்ச்சல் போனேன்னா என்ன ஒரே ரொட்டி டைட்டா கட்டி பிடிக்கணும். பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படிடா இப்படி பயங்கரமா யோசிக்கிற? ராஜி, எனக்கு ரொம்ப குளிருது ராஜி, ப்ளீஸ் ஒரே ரொட்டி கட்டிப்பிடியேன். குளிருக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்னது? ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டரை அப்படியே உச்சந்தலையில ஊத்துனா அடிக்கிற குளிர்ல அப்படியே அலறிட்டு ஓடிடுமா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஊத்தவா? ஒடி புருஷன் பாவம் பொல்லாதது, பாத்துக்கிட்டே இரு. இன்னும் உனக்கு ஒரு வாரத்துக்கு தூக்கமே வராது. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. ஓ கெட் அவுட். கதவு மூடிட்டு போ. கார்த்திக், நீ ஊருக்கு வந்தப்ப ஒழுங்கா தானே இருந்த. இங்க வந்ததும் ஏன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்ட? ப்ளீஸ் கார்த்திக், என்ன பாரு, என் கூட பேசு, என்ன அவாய்ட் பண்ணாத. நம்ம எப்படிலாம் காதலிச்சோம், எப்படிலாம் இருந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த பிரிவை என்னால தாங்க முடியல கார்த்திக், ப்ளீஸ். எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்கணும். கொஞ்சம் வெளியே போறியா?